திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு 2024 மக்களவைத் தேர்தலில்தான் மீண்டும் அவரது முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று அப்பகுதி மக்கள் கடும் கோபத்துடன் பிரச்சாரத்திற்கு வந்த ராசா அவர்களை விரட்டி அடித்த வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட தற்பொழுது மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் இன்னும் 7 நாட்களே நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்பாக பிரச்சாரத்தை எப்படியாவது நல்லபடியாக முடித்துவிட வேண்டும் என்பதற்கேற்ப ராசா அவர்களும் திமுகவினர்களும் நீலகிரி தொகுதியில், ஏனென்றால் நீலகிரி தொகுதியில் தற்பொழுது ஆப்போசிட் பார்ட்டியாக பாஜகவின் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்குகிறார். இதன் காரணமாகத்தான் எப்படியாவது இந்த முறை வெற்றியடைந்து விட்டால் மட்டும் போதும் என்பதற்கேற்ப மக்களின் கால்களில் விழக்கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தால் கடவுளே கிடையாது, கோவிலை நாங்கள் உடைப்போம் என்று பேசக்கூடிய ராசா அவர்கள் தற்பொழுது ஆட்சி பயத்தின் காரணமாகவும் பதவி பயத்தின் காரணமாகவும் தற்பொழுது ராசா அவர்கள் மக்கள் கால்களில் கூட விழுவதற்கு தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட ராசா அவர்கள் செய்த அனைத்து நல்லது ஒன்று கூட நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. எங்களது தொகுதியில் 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்பொழுதுதான் எங்களது தொகுதிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். ஏற்கனவே 2G வழக்கில் ராசா அவர்களது பெயர் இடம்பெற்றதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக ராசா அவர்கள் சிறையில்தான் இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. முக்கிய சாட்சியாக இருந்த நமது சாதிக் பாஷா அவர்களது தற்கொலைக்கு பிறகுதான் ராசா அவர்கள் விடுவிக்கப்பட்டார். கனிமொழி அவர்களும் சாட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் விடுவிக்கப்பட்டார். தற்பொழுது இந்த வழக்கானது மீண்டும் டெல்லி சிபிஐ துறை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் இந்த எம்பி தேர்தலில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் நாம் செய்ய முடியும் என்று மனதில் வைத்துக்கொண்டு மக்களில் கால்களில் விழுவதற்கு கூட தயாராகிவிட்டார் ராசா அவர்கள். ஆனால் மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள். ராசா அவர்கள் பல ஆயிரம் கொடுத்தாலும் ஓட்டிற்கு இனி எங்களது ஓட்டு திமுகவிற்கு கிடையாது. கள்ளச்சாராயம் குடித்து திமுகவினர்கள் உட்பட அனைவருமே எங்களது பிள்ளைகளை கொன்றுவிட்டார்கள், போதை மருந்துக்கு எங்களது பிள்ளைகளை அடிமையாக்கி விட்டார்கள் என்று திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் என்றே நாம் கூறலாம். ராசாவை நீலகிரி மக்கள் விரட்டி அடித்தது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் எதிராக போட்டியிடக்கூடிய பாஜகவின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் ராசாவை தோற்கடிப்பாரா, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.